கேக்குதா 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 ஒட்டு மாமா கேக்குதா ஒட்டு மாமா கேக்குதா. புதிதாக ஏற்பட்டுள்ள தற்குறி அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர்களுடைய நிலையும் அறியாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய நிலையும் அறியாமல் தேர்தலில் அவசர கோலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் நியமித்ததன் பலனாக இன்றைக்கு ஒரு அமைச்சரின் பின்னணியை பார்த்தால் குடும்பத்தையே கையிலே உருட்டைக்கட்டை வைத்துக்கொண்டு அடித்து நொறுக்குகின்ற அமைச்சர் ஒரு அமைச்சர் பார்த்தால் குழந்தைகளுடன் காலை பிடித்து பாலியல் சீண்டல் செய்கின்ற அமைச்சர் ஒரு அமைச்சரை பார்த்தால் வாய் திறந்தாலே அண்ட புழுகு ஆகாச புழுகு என்பார்கள். ஆனால் இவன் ஜமக்காலம் மட்டுமல்ல, தார்பாயிலே வடிகட்டிய புழுகை புழுகிக் கொண்டிருக்கின்ற இன்னொரு அமைச்சர் லாட்டரி மாஃபியா. அவர் இப்பொழுது எதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோமோ அந்த போராட்டத்திற்காக அவருடைய முதலமைச்சர் அவர்கள் ஓடிய மாரத்தான் போட்டி இதுவரையில் கின்னஸ் ரெக்கார்ட் பதித்திருக்கிறது என்று கூறினார். சற்று 10-15 நிமிடங்களிலே நெட்டிசன்கள் வெளுத்து வாங்கிவிட்டார்கள். ஏற்கனவே 21 கிலோமீட்டர் ஓடிய முதலமைச்சர்களும் உண்டு, அதிபர்களும் உண்டு என்று எடுத்து கூறினார்கள். இப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர், இன்னொரு அமைச்சர் 8 முறை 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்பவர், சட்டமன்றத்திலே எழுந்தாலே எது பேசுவதென்று தெரியாமல் பேசுபவர். நேற்றைக்கு முன்தினம் பள்ளி மாணவருடைய அடையாள அட்டையிலே ஜாதி பெயர் இடம்பெறும் என்றார். எதிர்ப்பு வலுத்தவுடன் இல்லை இல்லை நான் அப்படி சொல்லவில்லை என்று அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடித்தார். இப்படி பல்ட்டிகள் அடிப்பவர்களும் தார்பாயிலே வடிகட்டுகின்ற பொய்களை கூறுபவர்களும் லாட்டரி மாஃபியாக்களும் நிறைந்த இந்த மந்திரி சபையிலே உயிர்கொல்லி மருந்தான போதை கொக்கைன் பயன்படுத்திய சரத் என்ற ஒரு அமைச்சருடைய செயல்பாட்டை கண்டித்து அவர் மீது உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிமிர்ந்த நன்னடையோடு நேர்கொண்ட பார்வையோடு திகழ்கின்ற எங்கள் முதல்வர் அவர்கள் அவர் மீது வைத்த கோரிக்கைகள் 3. 1, போதைப் பொருள் பயன்படுத்தியதற்காக அவர் மீது போதை தடுப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2வது, அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். 3வது, அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளுக்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய எந்நாளும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருந்து மக்களின் இதயத்திலே சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான தலைவர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புக்கிணங்க இன்றைய தினம் மாணவரணியின் சார்பில் அன்பு சகோதரி வீரமணி அவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருந்தோம். நாங்களும் 45 ஆண்டு காலமாக அரசியலிலே பயணிப்பவர்கள். இப்படி ஆர்ப்பாட்டங்கள் தருகின்ற பொழுது காவல்துறை அங்கு ஏற்கனவே ஆர்ப்பாட்டத்திற்கு யாராவது அனுமதி கேட்டிருந்தால் மறுப்பார்கள், அல்லது வேறு இடங்களை தேர்வு செய்யுங்கள் என்பார்கள். அந்த வகையிலே நாங்கள் கலெக்டர் அலுவலகத்தின் அருகிலே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தோம். அது இயலாது என்ற காரணத்தினால் ராஜரத்னம் ஸ்டேடியம் என்று அனுமதி தந்திருந்தோம். விடிகாலையிலே அதற்குண்டான அனுமதியை மறுத்ததோடு அல்லாமல் அங்கே மேடை அமைக்கின்ற பணி, கொடி கட்டுகின்ற பணி மற்றும் ஒலி அமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருந்தவர்களை அராஜகமாக அடித்து கைது நடவடிக்கையிலே ஈடுபட்டார்கள். அந்த இடத்திலே இந்த பணிகளை மேற்கொண்டிருந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களையும் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தமிழன் பிரசன்னா அவர்களையும் பகுதி கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய சுதாகர் அவர்களையும் வேலு அவர்களையும் அந்த மாவட்டத்துடைய மாணவரணி அமைப்பாளர் ரஞ்சித் விஜயபால் அவர்களையும் கழுத்தை பிடித்து தரதர என்று இழுத்து சென்று காலை 6 மணியிலே கைது செய்தார்கள். அனுமதிக்கப்பட்ட இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தால் 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ஆர்ப்பாட்டம் அரசினுடைய கவனத்தை கேளா காதினராக இருக்கின்ற முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆர்ப்பாட்டத்தை முடித்திருப்போம். அடக்க வேண்டுமென்று திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி நினைத்தாலும் சரி,
துள்ளி குதித்து வருகின்ற வேளாக திராவிட முன்னேற்ற கழகம் பாயும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் திடீர் முற்றுகை போராட்டமாக காவல்துறை திணறுகின்ற வகையில் மறியலிலே ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கு வாகனங்களை ஏற்பாடு செய்ய முடியாத அளவிற்கு 2 மணி நேரம் நம்முடைய டவுட்டன் அருகிலே மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய அன்றைக்கினிய மேயர் போன்றவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கின்றோம். கைது நடவடிக்கையிலே ஈடுபட்டவர்கள் 2000 பேர் என்றால் காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் காலையிலே இருந்து இதுவரையில் 690 பேர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது திட்டமிடாமல் திடீரென்று ஏற்படுத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே இவ்வளவு பெருந்திரளாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் தோழனும் பொதுமக்களும் உணர்வோடு உயிர்ப்போடு இருக்கிறார்கள் என்றால் திட்டமிட்டால் இந்த போராட்டத்திற்கு சிறை கொள்ளாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது அடிக்கின்ற மழையால் கரைந்து போகின்ற மண்ணாங்கட்டி கூட்டம் அல்ல, அடிக்கின்ற தூசு காற்றால் பறக்கின்ற பேப்பர் அல்ல, கொள்கையால் உயர்ந்து நிற்கின்ற இமயத்தின் உயரத்தை கொண்ட உறுதிமிக்க தலைவர் மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர், மக்களின் மனதிலே எந்நாளும் முதலமைச்சராக இருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இயக்குகின்ற இயக்கம் என்பதால் இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்கவோ ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ முடியாது என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது செய்யற நிலையில இந்த 6 மணிக்கு மேலேயே பெண்கள்லாம் போராட்டத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இதை தாவேகா அரசு ஒரு அச்சுறுத்தலா பாக்குறீங்களா? இந்த போராட்டம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் நாம அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்த வாதங்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆட்சி வந்தவுடன் பெண்கள் பாதுகாப்பு முன்னுரிமை என்றார். இன்றைக்கு நாளொரு மேனியுமாக 3 வயது குழந்தையும் பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்றார்கள், 80 வயது மூதாட்டியும் பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்றார்கள். இது குறித்து தெளிவாக எங்களுடைய மேயரும் எங்களுடைய மாணவரணி செயலாளர் வீரமணி அவர்களும் தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். அதுவே போதுமானது. வன்முறைகள், அடக்குமுறைகள், அபலைக்குரங்கள், அபாய குரல்கள் எங்கு கேட்டாலும் அதற்கு கரம் நீட்டுபவர், குரல் கொடுப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் மனதிலே வாழுகின்ற எந்நாளும் முதல்வராக கருதுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தலைமை மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை செயல்படுத்துகின்ற களச்சிப்பாய்களாக நாங்கள் இருப்போம். எது குறித்துமே அவர் பேசுவதில்லை. மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக மாணவர் அணியின் சார்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை நடத்திய இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டின் போது பொதுவெளியில் எந்த அளவுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார் என்பதை அவரோட சோஷியல் மீடியாலே அவர் வெளியிட்டிருந்தார்கள். அதை கண்டித்து இன்றைக்கு திமுக கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுவதுமே மாணவர்களின் சார்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலையிலே 7 மணி பொழுதே ஆர்ப்பாட்டம் எடுக்கக்கூடிய பகுதிகள் காவல்துறைகள் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்து போட்டிருந்த மேடையிலேருந்து சவுண்ட் செட்டிலேருந்து எல்லாத்தையுமே அகற்றி அவர்கள் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்றதை தெரிவித்திருந்தார்கள். அதை தொடர்ச்சியாக அனைத்து பகுதியிலுமே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருந்த அனைவருமே இன்றைக்கு கண்ணப்பர்த்திடலுக்குட்பட்ட பகுதியில் மதியம் நேரம் இங்கே அனைவருமே வந்தோம். ஆனால் 6 மணி ஆன பிறகும் இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் 6 மணிக்கு மேலாகியும் இன்றைக்கும் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் குழந்தையை வீட்டில் விட்டுட்டு வர்றார்கள். கழிப்பறை வசதி கூட இல்லாத வகையில் இன்றைக்கு பெண்கள் இங்கே அடைக்கப்பட்டிருக்கார்கள். சட்ட விதிப்படி 6 மணிக்கு மேலே பெண்களை சிறைச்சாலையிலையோ ஸ்டேஷன்லையோ வைக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் இருக்கிறது. இருந்துமே இந்த மணி 6:45 ஆயிட்டு பேருக்கு கூட இன்னமும் பெண்களை வெளியிடாமல் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காமல் இன்றைக்கு பெண்கள் வெளியில் போய் ஒரு கழிப்பிடம் வசதி கூட காலையிலேருந்து செய்து தராமல் அனைத்து பெண்களுமே இங்கே கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா
திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக போராடுகிறோம்? இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு கூட சோஷியல் மீடியாவில் வந்து போடுறாங்க, என்ன ஃபேக் நியூஸ் வந்து பரவுறீங்க. எல்லா பொது மக்களுமே வந்து அந்த நியூஸை வந்து பார்த்துருக்காங்க. ஒரு மொபைலில் வச்சு ஒரு குழந்தைக்கு எப்படி டேப்லெட்டை நசுக்க முடியும்? அந்த மொபைலில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படி கொடுக்குற அந்த டேப்லெட் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரி, இவ்வளோ பேசுகிற அந்த கில்லி சரத் அமைச்சர் அவர்கள் வந்து இது வரைக்கும் ஏன் ஃபேமிலி ஃபோட்டோ வெளியிடலை? அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்காரு. குழந்தை எங்கே அந்த ஃபோட்டோவில், வீடியோவில் எங்கே? சரி, ஐபிஎல் டோர்னமெண்ட் போகிற ஒரு அமைச்சர் ஃபோட்டோ எடுக்காமே இருந்திருப்பாரா? அது கூட அவங்க வெளியிடல. இதை வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்களை எல்லா காலகட்டத்திலையும் வந்து ஏமாற்ற முடியாது. போதையில்லா தமிழ்நாடை உருவாக்குவோம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து மைக்கு பிடிச்சி பல நாட்கள் வந்து பேசினாங்க. ஆனால் அவங்க கீழே இருக்கக்கூடிய இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், முன்மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து இவ்வளோ பெரிய தவறு செய்தும் அந்த தவறின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காலையிலேருந்து போராட்டம் நடத்தி வர்றோம். ஆனால் இது வரைக்கும் நடத்து கொண்டிருக்கிற அரசின் சார்பாக எந்த ஒரு தகவலோ எந்த ஒரு முடிவும் வந்து தெரிவிக்கப்படவில்லை. முக்கியமாக பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்போ எந்த ஒரு கழிப்பறை வசதி, அடிப்படை வசதி கூட வந்து இந்த இடத்துல செய்து தரப்படவில்லை. இப்போ வந்து 6:45 ஆகுது. இப்போ வரைக்குமே எந்த ஒரு பெண்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லை அப்படின்றத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இங்கே இன்றைக்கு வந்து நல்லதுக்காக போராட்டம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பெண்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலை என்றால் பொதுமக்களுக்கு நாலு பின்ன என்ன நிலை ஏற்படும் தமிழ்நாட்டில்? அப்போ ஒவ்வொரு தமிழில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுமே வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் போராடக்கூடிய சூழலை வந்து இந்த தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலை ஏற்பட்டால் அடுத்த தலைமுறையில் என்ன ஆகுன்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்கிறோம். உங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து காவல்துறை கிட்ட சொன்னீங்களா மேடம்? அவங்க வந்து என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே. காலையிலேருந்து நாங்கள் காவல்துறையிடம் தெரிவித்து தானே இருக்கிறோம். அவங்களும் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணலை இது வரைக்குமே. காவலர்கள் அங்கே இருக்க தானே செய்கிறாங்க. பெண் காவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும்ல என்ன மாதிரியான கழிப்பறை வசதி அங்கே உள்ளே இருக்குது அப்படிங்கிறது. பெண் காவலர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இருந்த போதும் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஆட்சி தாவேக்கா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியும், ஆனால் தொடர்ந்து தாவேக்கா ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் பெண்களுக்கான பாலியல் வன்புணர்வு எப்படி செஞ்சுட்டு வராங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய 300 பெண்களுக்கும் வந்து பெரிய இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. அவங்கவுங்க குழந்தைகள் இருக்காங்க, மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் 6 மணிக்கு மேலே விதியின்படி வெளியில் அனுப்பியிருக்கணும். ஆனால் வந்து சிஎம் சார் வந்து மீட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலம் கடத்திட்டே இருக்காங்க. முக்கியமாக இங்கே 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க. ஒரு மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இது வரைக்கும் அரசு சார்பாக, போலீஸ் சார்பாக, காவல்துறை சார்பாக மேற்கொள்ளப்படவில்லை.